ஹாய் ஹலோ கன்ஸ் அண்ட் உமா ட்ராவல்ஸ் வெல்கம். இப்போ நம்ம எப்படின்னா ஆக்லாண்ட்லேருந்து கிரைஸ்ட் சர்ச், அதாவது நார்த் ஐலாண்ட்லேருந்து சவுத் ஐலாண்ட் நம்ம நியூசிலாந்தில் போகிறோம். சரிங்களா? இது இப்போ நம்ம ஏர்போர்ட் வந்து செக்இன் பண்ணுறதுக்கு உள்ளே என்ட்ராயிட்டோம். பட் செக்இன் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே பேக்கேஜ் எல்லாமே செல்ஃப் தான். ஸோ சிஸ்டம் ஒர்க்கு தான் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக இருந்தது. ஸோ ஓகே, அப்படியே க்யூவில் நின்று செக்இன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஐலாண்ட் போகலாம். அதுக்கு ரெடி ஆகிட்டோம் பார்த்திங்கன்னா. ஓகே, ஏன்னா நம்ம இங்கே போய் தான் ஒரு விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது. நான் லாஸ்ட் வரைக்கும் என் வீடியோ பாருங்கள், அப்போ தான் நான் என்ன அந்த விஷயங்கிறது தெரியும். ஓகே, இது எதுக்காக அந்த ஃப்ளைட்டில் நாங்கள் காமிச்சிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஏர்வேஸ். அது நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு பிளாக் கலரில் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு கிளிப்பை எடுப்போம். அது ஒரு சின்ன கிளிப்பிங்ஸாக இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அதான் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், இல்லை நார்த்லேருந்து சவுத் போகிறோம். ஐ மீன் ஆக்லாண்ட் டு கிரைஸ்ட் சர்ச் போகிறோம். இது ஃப்ளைட்டு ஸ்கையில் அதோட ஹைட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா ஃபுல்லாக மேலேருந்து பார்த்தப்ப வியூஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தெரிஞ்சிட்டே தான் இருந்தது. ஸோ ஓகே, என்ன ஒரு ரீசன்னா இடையில வந்து சீ இருக்குது. ஸோ அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் தாண்டி வரும், அவ்வளோதான். ஸோ அது ஒன்று தான். ஓகே, அந்த ஒரு சின்ன கிளிப்பிங்ஸாக உங்களுக்கு காமிச்சிருக்கோம். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் வந்து லைவ் ஆடியோ கொடுத்தது எனக்கு நிறைய சொதப்பிடுச்சுங்க. ஒரு மாதிரி வாய்ஸ்லாம் இறைச்சலாக இருந்தது. ஸோ இதை ரெக்கார்ட் பண்ணி தான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கோம். அப்படியே விண்டோஸ்னால் நமக்கு தான் ஜன்னல்னால் ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சே. ஸோ அப்படியே பசிக்கு பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு இருக்கிற மேலேருந்து ஸ்கைலேருந்து பார்க்குற வியூஸை அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு. கிரைஸ்ட் சர்ச்சும் ரீச் ஆகிட்டோம் நம்மளும். ஸோ இங்கே பாருங்கள், மேலேருந்து பார்த்தப்ப ஃபார்மிங் தாங்க நிறைய பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இதில் என்னன்னா அன்றைக்கி ஒரு ட்ராபேக்னால் கொஞ்சம் சன்னியாக ஃபீல் ஆணுச்சு. ஸோ அது ஒன்று தான் அங்கே ட்ராபேக்காக நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஆக்லாண்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குளிர். ஸோ கிரைஸ்ட் சர்ச் வந்தோடனே என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் சன்னியாக ஃபீல் ஆணுச்சு. நம்ம ஏர்போர்ட்லேயே யூரோப் கார் இருக்குங்க. ஸோ அங்கே போயிட்டு காரை ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இருக்குங்க. அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. டக்குன்னு நாங்கள் போனோன்னே எங்கள் கையில் கார் கீயை கொடுத்துட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா எப்படியும் ஒரு 1/2 an hourக்கு மேலே தான் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா 5 to 10 மினிட்ஸ்லேயே எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. நாங்கள் போனோம். இந்த பாருங்கள், நம்ம சிங்கக்குட்டி நிற்கிறாங்களா. எனக்கு என்ன ஃபீல் ஆனிச்சுன்னா, நான் ஏர்போர்ட் போய் இறங்கினோன்னே யாரோ ஒரு கெஸ்ட்டு வந்து நம்மளை பிக்கப் பண்ணி போகிறாங்க, அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த கார் அப்படி தான் எங்களுக்கு கொடுத்தது. ஃபுல்லி ஆட்டோமேட்டடுங்க. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. நியூசிலாந்துன்னு நம்ம போயிட்டோம்னா கார் ரெண்டலுக்கு எடுக்கிறது தாங்க பெஸ்ட்டு, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம். ஸோ இதில் என்னன்னா நாங்கள் உள்ளே இங்கே பாருங்கள், இந்த வீடியோவிலே உங்களுக்கே தெரியுது எவ்வளோ அழகாக இருக்குது சிட்டின்னு. இதில் என்ன பெரிய காமெடினா, எங்களை சிட்டியே என்னங்கிறது கார் எடுத்த அன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியல. பிகாஸ் நாங்கள் வந்து அன்னைக்கு காரு புதுசு, கண்ட்ரியும் புதுசு, ரூல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து ஹோட்டலுக்கு போகிறதுக்குள்ளே 1/2 an hour 1 hour போகிற ஹோட்டலை நாங்கள் கிட்டத்தட்ட 2 to 3 hours வந்தோங்க. ஸோ ஒவ்வொரு சிக்னலாக நின்று வந்தோம். நல்லா இருந்தது. இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஐபிஎஸ் ஹோட்டலில் தான் கார் பார்க் பண்ணியிருக்கோம். எங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, ப்ரீ புக்கிங் இல்லை. ரெண்டாவது இது பர் டேக்கு பார்த்திங்கன்னா $50 நியூசிலாந்து டாலர் அப்படின்னு சொன்னாங்க. ஐ மீன் 50. ஸோ அது ஒத்து வராதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ ஆப்போசிட்டில் பப்ளிக் கார் பார்க்கிங் இருந்தது. அது பர் டேக்கு 25 சொன்னாங்க. சரி, இது ஓகே அப்படின்ட்டு அங்கேயே போய் பார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்னன்னா நாங்கள் செக்இன் ஆகிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் பாருங்களேன், பப்ளிக் பார்க்கிங் இருக்கா. ஸோ அங்கே தான் நம்ம காரை பார்க் பண்ணணும். அது ஒரு வீடியோவாக எடுத்திருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், எங்கள் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை நான் சொல்கிற மாதிரி கமெண்ட்ஸ் எனக்கு தேவைங்க. அப்போ தான் வளர்ந்து வர நாங்கள் என்ன எங்களை திருத்திக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஓகே,
இது இது நம்ம இதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குங்க. இது பாருங்கள், நியூசிலாந்து கிரிக்கெட் ஸ்டேடியம். ஸோ போகையிலே ஒரு கிளிப்பிங்காக எடுத்தாச்சு. உள்ளே போகலாம் அப்படின்னா அதுக்கு டிக்கெட் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஸோ அதனால் வெளியிலேருந்தே அப்படியே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. பெருசாக எனக்கு ஒன்றும் கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இது மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இது பாருங்கள், இதுதான் சிட்டியோட வியூஸ். சின்னதாக ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கோம். இப்போது ஒரு ரைடு போகிறோம். ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டோம். அதுக்கு போகிற வழியில் சிட்டியை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னு யோசித்தோம்னா டிராஃபிக்கை ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு தான் நினச்சோம். ஸோ அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். போகிற வழியிலேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம் நிறையா. அதாவது அதான் சொல்கிற மாதிரி ஒரு 1 or 2 hours ஒரு மாதிரி பயமாக இருந்ததுங்க. அதான் சூப்பராக இருந்தது. இது பாருங்கள், இந்த ஹில்ஸு ஆக்சுவலாக இந்த கிரைஸ்ட் சர்ச்சில் கிளைமேட் மட்டும் நல்லா இருந்ததுன்னா அன்றைக்கி சூப்பராக இருந்திருக்குங்க. நல்லா அதாவது சன்னியாக இருந்தது. பட் என்னன்னா ஓவர் விண்டு. ஓகேங்களா, நீங்களே பார்த்துருப்பீங்க. என்னோடய கேட்டு பார்த்தீங்களா, அப்படியே பறந்து போயிடுச்சு. அந்தளவுக்கு காத்திருக்கு. ப்ளஸ் சன்னியாகவும் ஃபீல் ஆணுச்சு. ஸோ சன்ஸ்க்ரீன் போடுற அளவுக்கு தான் இருந்தது. இப்போ நம்ம வர வேண்டிய அட்ராக்ஷன் பாயிண்ட் வந்தாச்சு. ஸோ இது என்னென்னா கேபிள் கார் தான் இது. அந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸ் பேர் என்னென்னா கொண்டோலா ரைடுன்னு சொன்னாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சி நம்ம வந்தாச்சு. வந்துட்டு இப்போ ரைடு போகிறோம். எப்படி இருக்குது என்னங்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கேபிள் காருக்குள்ளே உட்காந்தாச்சு. இது ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு ஹில்ஸில் ரோப் கார் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே மேலே போய் அந்த ஹில்ஸோட டாப்பில் இருந்து நம்ம இந்த சிட்டி வியூவை பார்க்க போகிறோம். ஓகே, இது ஒரு 10 minutes தாங்க. இதோட ரைடு பார்த்திங்கன்னா 1 kilometer தான் கிட்டத்தட்ட. அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அந்த கையில் ஒரு ஸ்லிப்பு மாதிரி டிக்கெட் மாதிரி வச்சுருந்தேன்ல, ஸோ அதில் அப்படி தான் போட்டிருந்தது. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா 360 degree வியூஸுங்க. உங்களுக்கே தெரியும் நான் எப்படி 360 degree வியூஸ்ன்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் எல்லாமே ஆல் ஓவர் இஸ் கவர்டு ஒன்லி ஆன் கிளாஸ். ஸோ தட் ஐ ஆஸ்க்ட் யூ. இப்போது இது எப்போது இந்த ரைட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும். ஸோ அதுதான் மேலே ரெஸ்டாரண்ட்டு இன்னும் கொஞ்சம் ஆக்டிவிட்டி மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாங்க போய் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கேபிள் காரில் நாங்கள் போவேலே என்னென்னா நாங்கள் 2 பேரும் காமெடி பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் பாருங்கள். பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அன்னைக்கு இருந்த ஒரே ஒரு ஃபீல் அதாங்க, கொஞ்சம் சூரியன் மட்டும் கொஞ்சம் இருட்டாக இருந்தால் இதை ரசிக்க நல்லா இருந்திருக்குமேன்னு தோணுச்சு. அதே மாதிரி அந்த ஹில் பார்த்திங்கன்னா சம்மர்னால கொஞ்சம் ட்ரையாகவும் இருந்தது. வெல்கம் டு த கிரைஸ்ட் சர்ச் டிஸ்கவரி ரைடு. இது ஒரு சின்ன ரைடுங்க. அதாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த காலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ லெட்ஸ் see என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இது எப்படின்னா ஒரு நல்ல ஒரு 3D ஃபீலிங் இருந்துச்சுங்க. 3Dன்லாம் சொல்ல முடியாது, 4D 5D 7D கூட நம்ம ஃபீல் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா குளிர்ற மாதிரி ஒரு ஃபாக் மாதிரி காமிச்சாங்களா. ஸோ நமக்கு அப்போ எப்படி ஃபீல் ஆச்சுன்னா குளிர்ற மாதிரியே இருந்தது பாடி. ஸோ கொஞ்சம் சன்னி மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இது போட்டோன்னே அப்போ இருந்தால் என்ன டெம்பரேச்சர் நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி அது காமிச்சாங்க. ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு நெருப்பு அனல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது. அங்கே லிட்ரலி பார்த்திங்கன்னா அது அப்படியே ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்க. அனல் பக்கத்துலேயே நம்ம நிற்கிற மாதிரியே இருந்தது. அவ்வளோ ஒரு சூடு, நல்லா இருந்தது. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது கிட்டத்தட்ட ஒரு 10 minutes தாங்க இருக்கும். அவ்வளோ அதுக்குள்ளது அந்த ஆக்டிவிட்டியை முடித்தாங்க. இது நம்ம லைனில் நிற்போம் இல்லையா. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்திருக்க டூரிஸ்ட்டுக்கு ஒரு அட்ராக்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க. இது ஒரு சின்ன ஒரு வீடியோவை உங்களுக்கு காமிச்சிருக்கோம். நீங்களும் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா இருந்தது இது பார்க்குறதுக்கும். உண்மையாகவே இப்படி தான் உலகம் இது உருவானது, நியூசிலாந்து உருவானது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இது மாதிரி வீடியோ மாதிரி காமிச்சிருந்தாங்க.
சரி ஓகே, இது குழந்தைங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பட் நம்ம கொஞ்சம் மெச்சூரிட்டியான பீப்புளுங்கவும் ஸோ ஓகே சரி வந்துட்டோம், சரி என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம், அவ்வளோதான். ரொம்ப ஆஹா ஓஹோங்கிற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகல. அந்த இது தான் நல்லா இருந்தது. அந்த அதான் சொன்னேன்ல, அந்த அனல் தெரிஞ்சது, அந்த ஃபாக் வந்தப்போ குளிர்னது. ஸோ அதுதான் நான் இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ இந்த பஞ்சபூதத்தையும் காமிச்சு இப்படி தான் உலகம் உருவானது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சின்னதாக ஏதோ ஒரு இது பேசினாங்க. அது பெருசாக ஒன்றும் கிளியராக வீடியோவில் ரெக்கார்ட் ஆகல, எனக்கும் புரியல. இது தாங்க நம்ம அந்த ரைடு போகணும்ல அந்த இது. ஸோ இப்படி தான் இருந்தது. ஸ்டார்டிங் பாயிண்ட் அது தாங்க. அங்கேருந்து தான் ஹில்ஸுக்கு நம்ம போகிறோம். அதை நாங்கள் வீடியோவாக எடுத்திருக்கோம் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக. ஹில்ஸோட டாப் எண்டுக்கு இப்போ வந்தாச்சு. வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக, அதாவது சிட்டி ஃபுல்லாக கிரைஸ்ட் சர்ச்சோடு சிட்டி ஃபுல்லாகவே நல்ல வியூ இருந்ததுங்க. ஸோ இது எனக்கு இன்னொரு பயம் என்னென்னா, என் கேட் வேறு பறந்துகிட்டே இருந்துச்சு, பறந்து கீழே போயிடும் போல் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு விண்டுங்க, பயங்கர விண்டாக இருந்தது. ஸோ அதை என்ஜாய் பண்ணிவிட்டு நான் அந்த டாப் அந்த எண்டு இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த எண்டை போய் தொடணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அங்கேயே நாங்கள் போனப்போ யாரும் போகலை, இங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னொருத்தவங்க போனாங்களா, சரி ஓகே அங்கே போகலாம் போகலான்ட்டு எண்டில் நின்றுட்டு ஒரு வீடியோஸில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உங்களுக்கும் காமிச்சிருக்கோம் பாருங்கள். இதில் என்னென்னா அந்த இது மாதிரி ஹார்பர் மாதிரி ஒன்று காமிச்சிருப்போம் இந்த வீடியோவில் பாருங்கள், நல்லா தெரியும். அங்கே போட் நிற்கிதுல்ல, லைட்டல்டன் ஹார்பர். அந்த ஹார்பர் என்ன மெயினாக அங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா பெட்ரோலியம் ஸ்டோரேஜ்க்காகவும் அப்புறம் கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. ஸோ இங்கே மெயினாக பார்த்திங்கன்னா இதுதான் சோர்ஸ் ஆஃப் இன்கம், இந்த ஹார்பர் தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அவங்களாம் சொன்னதை வச்சு பார்த்தா. மேலேருந்து பார்க்குறதுக்கு உண்மையாகவே அழகாக. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஹில்ஸ்லேருந்து நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸு அப்புறம் அந்த இதோட சிட்டியோட வியூஸ் எல்லாம் காமிச்சோம்ல. ஸோ அந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இந்த நம்ம நின்று இருக்க ஹில்ஸுக்கு கீழே பார்த்திங்கன்னா டனல் மாதிரி இருக்கும். ஸோ இதான் பாருங்கள், இந்த டனலில் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இது எப்படின்னா அந்த ஹார்பரையும் கிரைஸ்ட் சர்ச்சையும் ஜாயின் பண்ணுது. ஸோ அந்த ஹார்பர் பேரும் என்னன்னா லைட்டல்டன் டனல் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஓகே பாருங்கள், பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். அந்த லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.